அனைவருக்கும் வணக்கம். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே உள்ள சாத்தன்குடி என்ற கிராமத்துல பார்த்திபன் என்கிற 19 வயது இளைஞர் ஒருவரும் 16 வயது ஒரு பெண் குழந்தையும் மர்மமான முறையில் தூக்கில் இறந்து கிடந்திருக்கிறார்கள் என்ற செய்தி தமிழகம் முழுவதும் பரவியது. ஊடகத்தின் வாயிலாகவும் பத்திரிகைகள் வாயிலாகவும் அதை உற்று கவனித்தோம். இதுல என்னன்னா, அந்த குழந்தை என்ன சாதி அப்படின்னு சொல்லி முதல்ல இந்த நாடக காதலுக்காக இருக்கக்கூடிய கட்சிகள் உள்ள வந்து கேக்குறாங்க. அந்த பொண்ணு வன்னியர் சாதி அப்படி தெரிஞ்ச உடனடியா இதை பெரிய விடயமாக்கணும் அப்படின்னு சொல்லி காதலிச்சு கூட்டிட்டு போனது ஒரு குழந்தைய, பச்சை குழந்தைய காதலுங்கிற போர்வையில கூட்டு போயிருக்காங்க. அதற்கு அந்த குடும்பமும் அதை சுற்றி உள்ள பகுதியை சேர்ந்தவர்களும் ஆதரவு கொடுத்திருக்காங்க. காவல்துறை வந்து விசாரிப்பதற்குள்ளேயே சமூக வலைதளங்களிலும் பேட்டியிலும் ஊடகங்களிலும் இது வந்து ஆணவ கொலை அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்த அத்தனை நபர்களையும் கைது செய்யணும். ஏன்னா அவங்களுக்கு எப்படி இது கொலைன்னு தெரிஞ்சது. ஒரு நிமிஷத்துல ஏதோ இன்ஸ்டிடியூட் வச்சு நடத்துற ஒவ்வொரு பதிவுகளும் பேஸ்புக் வலைதளங்கள்ல இவங்க எல்லாம் மிகப்பெரிய நெட்வொர்க் வச்சிருக்க மாதிரி வந்து தெரியுது. தேர்தல் நேரத்துல வார் ரூம் வச்சு செயல்படுவாங்களா, அந்த மாதிரி இவர்கள் வந்து இந்த நாடக காதலுக்குன்னு சொல்லி மிகப்பெரிய வார் ரூம் வச்சாலும் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதன் அடிப்படையில் தான் சொல்லியிருக்காங்க. இதுல வந்து கைது செய்யப்பட வேண்டியவர்கள் யாரெல்லாம் இதை வந்து முதல்ல ஆணவ கொலைன்னு சொல்லி சொன்னாங்கல்ல, அவன் தான் குற்றவாளியா இருப்பான். ஆனா நீங்க வந்து உடனடியா காவல்துறை விசாரணை அங்கிருந்து தொடங்குங்க. காவல்துறை வந்து விசாரிக்கல, நீதிமன்றம் சொல்லணும் அது கொலையா கொலை இல்லையா. காவல்துறை அங்க சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் நீதிமன்றம் சொல்லும். இதுக்கு முன்னாலே இது ஆணவ கொலை அந்த கொலைன்னு சொல்லியிருக்கானா, அப்ப திட்டம் போட்டு பாடி பணம் எங்க விழும், யாரு சாவா அந்த இடத்துல போய் இருந்து அரசியல் பண்ணணும்னு சொல்லி அந்த நாடக காதல் அந்த கும்பலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கட்சி தான் இதுக்கு காரணமா இருந்திருக்கும். இதை தீர இதை வந்து விசாரணை நடத்தணும். 3 வருடமா காதலிச்சு சொல்லி சொல்றாங்க. 3 வருடமா இந்த பையனோட தொடர்பில் இருந்த யார் யார் இருந்தா என்னங்கிறத சிடிஆர் போட்டு விசாரிச்சு அத்தனை வரையும் போஸ்கோ சட்டத்தில் கைது பண்ணணும். ஏன்னா இதுக்கு வந்து இந்த மாதிரி தூண்டுகோல் தமிழ்நாடு முழுவதும் இந்த மாதிரி இளைஞர்களை அந்த சமூகத்தில் பிறந்து படித்து முன்னுக்கு வர நினைக்கக்கூடிய இளைஞர்களை நீ காதலி அப்படின்னு சொல்லி இது மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க் வைத்து இன்ஸ்டிடியூட் வச்சு வந்து நடத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லி தகவல் வந்திருக்கு. இதை உடனடியா விசாரணை பண்ணணும். தினந்தோறும் பல்வேறு மேடைகளிலும் மக்களிடையும் நாம் பேசிட்டு வர்றது என்னன்னா, இந்த பெண் பிள்ளைகளை நாடக காதல் கும்பல்கள் வந்து தொடர்ந்து காதலுங்கிற போர்வையில கூட்டி கொண்டு போய் பழியாக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி 2 ஆட்சிகளிலுமே நாங்க குரல் கொடுத்துட்டு இருக்கோம். முதல்வர்களுக்கு வந்து மனு எழுதியிருக்கிறோம். அதே மாதிரி தான் விஜய் அவர்களுக்கும் நாங்க வந்து காணொலி தான் பதிவு செஞ்சிருந்தோம். இந்த நாடக காதல் கும்பலால தமிழ்நாடு முழுவதும் பிசி எம்பிசி மக்கள் கடுமையான முறையில பெண் பிள்ளைகள் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி, இந்த மயிலாடுதுறையில பெத்த பிள்ளை செத்து போச்சுன்னு சொல்லி ஆசாசியா வளர்த்த பிள்ளை செத்து போச்சேன்னு சொல்லி தாய் தாப்பா வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். இந்த நேரத்துல ஒரு குழந்தைய குழந்தைய திருமணத்துக்காக வந்து கூட்டு போய் திருமணத்துக்கு வந்து முயற்சி செய்த அந்த கும்பல்கள் எல்லாம் சேர்ந்து வந்து அந்த வீடெல்லாம் அடிச்சு உடைச்சிருக்காங்க. வீடை அடிச்சு உடைச்சது இல்லாம அடிபட்டது இல்லாம கைது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாடக காதல் கும்பல் அமைப்புகள் எல்லாம் 1-2 போராடி அந்த குடும்பத்தையே கைது பண்ண வச்சிருக்காங்க. சிறையில் இருக்கக்கூடிய அந்த தகப்பை என்ன நினைப்பாரு, தன் மகளையும் பறி கொடுத்து தன்னை வீடையும் அடிச்சு உடைச்சி எங்களையும் ஜெயிலுக்கு அனுப்பிட நினைப்பாங்கன்னு நினைக்க மாட்டாங்களா? இது மிகவும் பேராபத்தானது. இவங்க வந்து அந்த அமைப்புகள்ல அந்த சமூகத்தை சேர்ந்த அமைப்புகள்ல ஏதாவது ஒரு அமைப்பு கூட தன் சமுதாயத்தோட இளைஞர்களை படிங்கடா நல்ல இடத்துக்கு போங்கடான்னு சொல்லி எவனுமே சொல்ல முடியுறான். தன்னை வெறுமே காதல் பண்ணு நாடக காதல் பண்ணு கூட்டிட்டு வா கற்பமாக்கு படம் எடுத்தாலும் அந்த சாதியை சேர்ந்தவன் படம் எடுத்தாலும் பிள்ளைகளை கற்பமாக்கு அப்படின்னு தான் படம் எடுக்கிறான். பள்ளிக்கூடம் படிக்கும் போதே காதலி இதைத்தான் படமா எடுக்கிறான். இப்படி வந்து ஒரு சமூகம் வந்து இருந்துகிட்டு இப்படி நாடக காதல் கும்பல்களை வந்து காப்பாத்தணும்னு சொல்லி ஒரு இயக்க வச்சு நடத்துற இவங்க எல்லாரும் சேர்ந்து குடும்பமா இப்படி சிறைக்கு வந்து அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. இது வேடிக்கை பார்க்க முடியாது. தமிழக முதல்வர் உடனடியா நடவடிக்கை எடுக்கணும். அந்த கம்ப்ளைண்ட், அதாவது அந்த குழந்தைய கூட்டு போய் காதலுங்கிற பொருள் வச்சிருக்கும் பொழுது முழுக்க இந்த 2 பேருமே பார்த்திபனும் அவனை அழைத்து சென்ற அந்த குழந்தையும் அவங்கள சுத்தி தானே இருந்திருப்பாங்க. எப்படி வந்து இவங்க தற்கொலை பண்ணாங்க? ஏனென்றா இந்த நாடக காதல் கும்பலுக்குன்னு சொல்லி வரக்கூடிய இந்த அமைப்புகள் வந்து ஏன்னா ஏற்கனவே வேங்கை வயல்ல மலத்தை கலந்துட்டு பிசி எம்பிசி மக்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி பல வருஷமா மிகப்பெரிய லெவல்ல போராட்டம் நடத்தி, அதாவது சட்டத்தை அவர்களுக்கு சாதகமா ஒரு சட்டத்தை உருவாக்குவதற்காக எதையும் செய்ய இவர்கள் வந்து துணிந்து விட்டார்கள். இந்த மாதிரி வேங்கை வயல் மாதிரி இங்கேயும் நடந்திருக்க கூடாதுல. இதை தீர அரசாங்கம் வந்து விசாரணை பண்ணணும். இப்படி பெண் குழந்தைகளை படிக்க விடாமல் ஆணின் திருமண வயது 21, பெண்ணுக்கு வந்து 18 வயது. 18 வயது வந்து எப்ப வரும் எப்ப பிறக்கும்னு தான் ஊரா வேலை வெட்டிக்கு போகாம கஞ்சா மது போதைகள்ல ஈடுபட்டு இருக்கிறவங்க எல்லாம் எல்லாருமே காதலுங்கன்னு சொல்லி இறங்கியிருக்கானுங்க. இது வந்து வன்மையா கண்டிக்கத்தக்கது. 2 உயிர் வந்து போயிருக்கு. 2 உயிருமே வாழ வேண்டிய வயது. இந்த சமூகத்தில் வந்து வாழாம அவங்க இன்னைக்கு வந்து தற்கொலை பண்ணிருக்காங்க. அதை நினைச்சு வருத்தம்
அடைகிறோம். அதுல மாற்றுக்கருத்தே இல்ல. ஏதும் அறியாத அந்த பெண் பிள்ளையோட நிலைமை இன்னைக்கு அந்த குடும்பம் இப்படி பறி போயிட்டே அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அவங்க அவங்களுடைய குடும்பமே இன்னைக்கு சிதைஞ்சிட்டே நினைச்சு மிகவும் வருத்தப்படுதோம். வேண்டுமென்றே குறிப்பிட்ட ஒரு சட்டத்தை ஆணவ கொலைக்கு தனி சட்டம் வேண்டும் என்று ஒரு கும்பல் தொடர்ந்து தற்போது போராடிட்டு வர்றாங்க. இந்த நேரத்துல இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நம்ம செஞ்சோம்னா அந்த சட்டத்தை ஏற்றுவதற்கு வழிவகை பிறக்கும் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். சந்தேகத்தின் பார்வையில தான் காவல்துறை இவர்கள் இதை இந்த கொலையை அணுகணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன். எங்கெல்லாம் வன்கொடுமை நடந்துச்சுன்னா அந்த பகுதியை இந்த கும்பல் பூரா என்ன சொல்லும்னா வன்கொடுமை பகுதி என்று அறிவியுங்கள் அப்படின்னு சொல்லி நான் இப்ப சொல்றேன். அரசாங்கம் தயவு செய்து இந்த பகுதியை குழந்தைகள் பெண்கள் நாடக காதலால் சீரழிக்கப்படும் பகுதி இது அப்படின்னு அதை அறிவிக்கணும். அந்த உடனடியா அந்த பெண் குழந்தையின் தாய் தகப்பனரை உடனடியாக விடுதலை செய்யணும். இதுல என்னன்னா இந்த பிள்ளையோட பெயரை சொன்னவன், வயதை சொல்லி பேட்டி கொடுத்தவன், அந்த நாடக காதல் கும்பல அமைப்புகளை சேர்ந்தவன், அதுக்கு சப்போர்ட் பண்ணி காவல் நிலையத்துக்கு போன அத்தனை பேரையும் போக்சோ சட்டத்துல கைது பண்ணணும். 3 வருஷமா காதலிச்சிருக்கான் அப்படின்னு சொன்னதாக ஊடகங்கள்ல பார்த்தோம். அப்பனா ஒட்டுமொத்த பேரையும் போஸ்கோ சட்டத்துல இவங்களை கைது பண்ணணும். இதை முதல்வர் இந்த வழக்கை நீங்க மெத்தனமா கையாண்டீங்க அப்படின்னா இவனுக்கு தமிழ்நாடு முழுவதும் இது போன்று செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. பெண் பிள்ளைகள் வெளியே நடமாட முடியாது, பள்ளிக்கூடம் போக முடியாது, பெண்கள் எந்த துறையிலையும் சாதிக்கும் அந்த எண்ணமே இல்லாமல் இந்த நாடக காதல் கும்பல் ஆக்கிவிடும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு தமிழக முதல்வர் இந்த பெண்ணுடைய வீட்டை அடித்து நொறுக்கிய அத்தனை நபர்களையும் கலவர வழக்கில் கைது செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.